எவ்ரிஒன், அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு கிரு விலாக்ஸில் நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல தான் இருக்கோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம சைனாவில் இருக்க ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். இங்கே இருக்க சீ ஃபுட் வெரைட்டிஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க. இங்கே பாருங்கள், அம்மாடியோ எக்கச்சக்கமான சீ ஃபுட்டோட மெனுவை தாங்க ஒரு பெரிய வால் டிஸ்பிளேல வச்சுருக்கான். இப்போ தாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டோட மெயின் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தா நான் எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று, இது எல்லாமே உயிரோட தாங்க இருக்குது. நான் உண்மையாகவே இதை எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே சீ ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இதை பார்க்கும்போது சீ வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரியே தான் இருக்குது. ஒரு சூக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இது. வெயிட், ஓ மை காட், அங்கே பாருங்க, பாம்பு மாதிரி ஒரு மீனுங்க. மீன் தான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிறதெல்லாம் சரியாக பேரும் தெரியல, அதில் போட்டுற இங்கிலீஷில் ஒன்றுமே போடலை. இதில் பேர் தெரிஞ்சுன்னா கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் தனித்தனி ஆள் இருக்காங்க போல். தண்ணிலாம் நல்லாவே க்ளீனாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி முதல்ல பார்த்த மாதிரி ஒரு நீளமான பாம்பு மாதிரி தான் இருக்குது. அதை விட நிறைய ஃபிஷ்ஷும் இருக்குது. அதில் நிறைய வெரைட்டியான ஃபிஷ் இருக்குது. இதுவும் முதல் பார்த்த ஒரு பாம்பு மாதிரி மீன் வந்துட்டான் போலங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஒவ்வொரு சீ ஃபுட் ஐட்டமும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதிலேருந்து நம்ம ஒரு ஐட்டத்தை சூஸ் பண்ணி அப்பயே சமைச்சு தராங்களாங்க. இங்கே இது தான் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதெல்லாம் சின்ன இறால் மாதிரி தான் இருக்குது. நண்டை பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே உயிரோடு தாங்க இருக்குது. இதெல்லாம் நண்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு நண்டுலேயே பாருங்கள் எப்படி எவ்வளோ வெரைட்டியான நண்டு இருக்குங்க. இதுக்கு முதல் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு பிளேஸ் ஒன்று தான். இதை பார்க்கும்போதே வாவ்னு தாங்க சொல்ல தோணுது. ஒரு பெரிய மரம், அதை சுற்றி சின்ன சின்ன பாறைகள் மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. புகமூட்டம் வருது அந்த மரத்துலேருந்து பாருங்கள், தண்ணி வேறு வருது. இதெல்லாம் ரொம்ப நேச்சராக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் தான் சொல்லலாம். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த லைட்டிங், இந்த டிசைன் எல்லாமே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம சீட்டுக்கு போய் நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த டிஷ் டேபிளுக்கு வந்துருச்சு. ரைஸும் ஃபிஷ்ஷும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மீனுக்கு பண்ணியிருக்க டெக்கரேட்டை பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்டாச்சு மாதிரி இருக்குது, அந்த பிளேட்லேயே உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டை பற்றி தனியாக வேறு எதுவும் சொல்ல தேவையில்லைங்க. வேறு லெவலு, செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு சாப்பாடு. நான் முதல்ல கூட யோசித்தேன், என்னடா அது இவ்வளோ பெரிய ஹோட்டலில் க்ரௌட் குறைவாக இருக்கே அப்படின்னு சொல்லி. இங்கே இந்த டைம் க்ளோசிங் டைமுங்க அந்த ஹோட்டல். இங்கே சைனாவில் இப்போ 4 மணி, திரும்ப 5 மணிக்கு என்னமோ ஓப்பன் பண்ணுறாங்களாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க, சாப்பாடை டைமுக்கு இங்கே சாப்பிட்றாங்க. அதனால தான் இந்த டைம்லலாம் க்ரௌட் இல்லை. குவான்சாவில் இருக்க ஒரு ஃபேமஸான சர்ச்சுக்கு முன்னாடி தான் போயிருக்கோம். இந்த சர்ச்சோட பேர் சீக்ரெட் ஹார்ட் கத்தீட்ரல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை ஸ்டோன் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா இது ஃபுல்லாக கிரைனைட் ஸ்டோனில் மட்டும்தான் கட்டியிருக்காங்களாம். இப்போ சர்ச்சுக்கு உள்ளுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். உள்ளுக்கு இருக்க வியூஸ் தான் இது. அந்த கிரைனைட் கல்லில் கட்டியிருக்கிறது பாருங்கள், நல்லாவே விளங்குது ஒவ்வொரு தூண்லையும். இந்த சர்ச்சை கட்ட மட்டும் 25 வருஷம் போணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல எப்படின்னு. இந்த பின்னாடி இருக்க கிளாஸ்லாம் சின்னதாக ஹார்ட் ஒர்க் இருக்குது, நல்லாவே தெரியுது. இந்த விண்டோவில் இருக்க ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் என்னென்னா, சன்லைட் உள்ளே வரும்போது இந்த கலர்ஃபுல் எஃபெக்ட் அப்படியே க்ரியேட் பண்ணுமா.
இதை நாங்கள் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம். என்னென்னா ஈவினிங்னால இவ்வளோ பெரிய சிட்டிக்கு மத்தியிலையும் உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் கூட வரலாங்க. டோட்டல் சைலண்ட்டாக தான் இருக்குது. இந்த சர்ச்சோட ஒர்க்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அப்புறம் இந்த ஹைட்டை பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. சித்திரங்கள் இங்கே நிறையவே இருக்குங்க. ஓகே, இப்போ வெளியில் போய் வேறு என்னென்ன மாதிரி ஸ்பெஷல் இந்த ஏரியாக்குள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்க இடம் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டாங்க. இது ஃபுல்லாகவே ஹோல்சேல் கடைகள் தான் இருக்கான். இது ஏதோ ஒரு ஸ்வீட், அந்த பீனட்ஸ், ஓட்ஸ் அந்த மாதிரி இருக்க ஷாப் ஒன்று போலங்க. நிறைய நான் முன்னுக்கு பார்க்காத நிறைய ஐட்டம் இங்கே இருக்குங்க. சிலதுகளை பார்த்ததும் இல்லை, பேரும் தெரியாது, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லை. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் சீப்பாகவே இருக்குங்க. வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம். ஸ்வீட் ஐட்டம்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ பார்க்க கிரு விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர்.